தமிழ்லேருந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய இக்கால கவிதைகள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. 20ஆம் நூற்றாண்டின் காலத்தை உரைநடை காலம் எனலாம். இந்நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாரதியார், பாரதிதாசன், கவிமணி தேசிக விநாயகனார், நாமக்கல் ராமலிங்கனார் என கவிஞர்கள் பல தோன்றி நாடு, மொழி, இனம், சமுதாயம், கலை என பலவற்றை பாடினர். பாரதியாரோட கவிதைகள் முதல்ல பார்க்கலாம். 30 கோடி முகமுடையாள் உயிர் மொயம்புற ஒன்றுடையாள், இவள் செப்புமொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள். அடுத்து தமிழ் வளர்ச்சிக்கு வழி சொல்லும் மற்றொரு கவிதை. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், இரவா புகழுடைய நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். இவை பாரதியாரோட கவிதைகள். அடுத்து பாரதிதாசனோட கவிதைகள் பார்க்கலாம். தமிழர், தமிழுணர்வு, சமுதாய மறுமலர்ச்சி, பெண் விடுதலை, திராவிட இயக்க சிந்தனை, பொது உடைமை முதலியவற்றை பாரதிதாசன் கவிதைகள் வெளிப்படுத்தின. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு. அப்புறம் எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம், இல்லானும் அங்கில்லை பிற நலத்தை எனதென்று தனி ஒருவன் சொல்லான் அங்கே என பொது உடைமையை விரும்பி வரவேற்கிறார். அடுத்தது கவிமணியின் கவிதைகள். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்தவனும் நீதானோ என தாலாட்டு பாடியவர். மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா என பாடி பெண்ணின் பெருமையை பேசுகிறார். அடுத்து சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும் என தொழிலும் தமிழும் வளம் பெற வேண்டும் என விரும்புகிறார். அடுத்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார், அவர் இயற்றிய கவிதைகள் பார்க்கலாம். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும். அடுத்து சமுதாயத்தின் மீது அக்கறையில் அவர் இன்னொரு கவிதை பாடியுள்ளார். பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடிய. மேலும் வாழ்க்கை சிறக்க ஒவ்வொருவரும் ஒரு தொழிலையாவது கற்றுக்கொள்வது நல்லது என வலியுறுத்தும் நாமக்கல்லாரின் கவிதை வருமாறு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். நெக்ஸ்ட் பாட்டை அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ.